ராமன் விளைவு. 1928 பிப்ரவரி 28ஆம் தேதி இந்திய விஞ்ஞானி சி.வி. ராமன் ஒரு முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அவர் கண்டுபிடித்த இந்த நிகழ்வு ராமன் விளைவு என அழைக்கப்படுகிறது. ஒளி மற்றும் பொருள் இடையேயான தொடர்பை விளக்கும் இந்த கண்டுபிடிப்பு இயற்பியலில் புதிய பாதையை திறந்தது. ராமன் விளைவு என்பது ஒளிக்கதிர்கள் ஒரு பொருளின் வழியாக செல்லும் போது அவை சிதறி வெளிவரும் போது அலைநீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. இதன் மூலம் அந்த பொருளின் மூலக்கூறு அமைப்பை அறிய முடிகிறது. இந்த கண்டுபிடிப்பு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி துறையில் பெரும் முன்னேற்றமாக அமைந்தது. அந்த காலத்தில் ஒளியின் சிதறல் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ராமன் அவர்கள் அதில் புதிய கோணத்தை கண்டறிந்தார். எளிய கருவிகள் மற்றும் குறைந்த வசதிகளுடனேயே அவர் தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்டுபிடிப்பிற்காக சி.வி. ராமன் 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். இதன் மூலம் அவர் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய விஞ்ஞானியாக உயர்ந்தார். இது இந்தியாவிற்கும் ஆசியாவிற்கும் பெருமையை தந்தது. ராமன் விளைவு இன்று வேதியியல், மருத்துவம், மருந்தியல் மற்றும் பொருள் அறிவியல் போன்ற பல துறைகளில் பயன்படுகிறது. பொருட்களின் தன்மைகளை அறியவும் புதிய மூலக்கூறுகளை ஆய்வு செய்யவும் இது உதவுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்தியாவில் தேசிய அறிவியல் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் 1928 பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்ற ராமன் விளைவு கண்டுபிடிப்பு உலக அறிவியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாகும். சி.வி. ராமன் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வம் எதிர்கால விஞ்ஞானிகளுக்கு என்றும் ஊக்கமாக உள்ளது.